வணக்கம். இது ஜிடிஎஸ் வியூஸ் சேனல். சுந்தரகாண்டம் படிப்போம். அனுமன் அரக்கருடன் போரிடுதல். பகுதி 4. போர் என்றால் பூரித்து போகக்கூடியவர்கள் இந்த கிங்கரர்கள். கேவலம் இந்த குரங்கை பிடிப்பது அவமானம் என்று நினைத்தனர். நடந்தும் வான்வெளியில் பறந்தும் கிங்கரர்கள் அனுமனை தேடிச் சென்றனர். அப்படி தேடிக்கொண்டு வந்த கிங்கர அரக்கர்கள் அனுமனை கண்டதும் கூச்சல் போட்டுக்கொண்டே ஓடி வந்து அவனை சூழ்ந்து கொண்டனர். எதிரே நின்றிருந்த அனுமனை பார்த்து இவன்தான் 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 என்று அலறினர். உடனே அனுமனை பிடிக்கும் முயற்சியில் இறங்கினர். ஆயுதங்களை அனுமன் மீது எறிந்தனர். வந்து தன்னை சூழ்ந்து கொண்ட கிங்கரர்களை எதிர்கொள்ள அனுமன் ஒரு பெரிய மரத்தின் கீழ் நின்று கொண்டான். தனியாளாக இருக்கும் தனக்கு உதவி புரியும் என்று ஒப்பற்ற துணை என்று எண்ணி அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி தன் கையில் வைத்து கொண்டான். நகர்ந்து சென்று அரக்கர்களுக்கு நடுவே நின்றான். அப்படி நின்ற அனுமன் மீது அரக்கர்கள் தாக்குவதற்காக ஆயுதங்களுடன் பாய்ந்தனர். அனுமன் தன் கையில் இருந்த மரத்தால் அவர்கள் அனைவரையும் தாக்கி நசுக்கி அழித்தான். இரத்த வெள்ளத்தில் பிணமாகி போயினர். வேதங்களுக்கு நிகரான அனுமன் கன நேரத்தில் கைகளாலும் வாளாலும் அரக்கர்களை துவசம் செய்தான். கோபம் கொண்டு புற்றீசல் போல வந்து போரிட்ட அரக்கர்கள் அனைவரும் அனுமனால் யமனுலகம் அனுப்பப்பட்டனர். ராவணன் இட்ட கட்டளையால் சாரியாக வந்த அரக்கர்கள் அனுமனால் அடித்து கொல்லப்பட்டனர். ஆனால் ஒருவர் கூட புறமுதுகு காட்டி ஓடவில்லை. என்னே அரக்கர்களது வீரம். போரிடுவதற்காக வந்த கிங்கரர்கள் அனைவரும் மாண்டு போன செய்தி ராவணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே ராவணன் அந்த குரங்கு என்னவாயிற்று என்று கேட்டான். அந்த குரங்கு இருந்த இடத்தை விட்டு சிறிது கூட அசையவில்லை என்று உரைத்தனர் காவலாளிகள். இதை கேட்ட ராவனுக்கு கோபத்தால் முகம் சிவந்தது. உடனே சம்புமாலி என்ற ஒப்பற்ற ஒரு வீரனை அழைத்தான். சம்புமாலி, நீ உனது குதிரைப்படையுடன் சென்று அந்த குரங்கை வென்று கயிற்றால் பிணைத்து என் முன் கொண்டு வந்து நிறுத்து. அப்போதுதான் என்னுடைய சினம் தனியும் என்றான் ராவணன். சம்புமாலியும் ராவணனை வணங்கிவிட்டு அனுமனுடன் போரிடுவதற்காக தன் படைகளுடன் சென்றான். சம்புமாலியின் தந்தை பிரகஸ்தன் கொடுத்த வாளும் ராவணன் அனுப்பிய பெரும் படை இவற்றோடும் அவன் போருக்கு சென்றான். கிங்கரப்படையை கொன்று குவித்துவிட்டு நின்ற அனுமன் தன்னுடன் போரிட படைகள் எதுவும் வரவில்லையே என்று எண்ணிக்கொண்டு அங்கிருந்து தோரண வாயிலின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான். அங்கு உட்கார்ந்தபடி தன் தோள்களை தட்டி ஆர்ப்பரித்தான். அப்போது அனுமனுடன் போரிட வந்த சம்புமாலியின் படை அங்கு வந்து சேர்ந்தது. ராமபிரானது ஆசியுடைய அனுமன் தானே ஒரு படையாக இரு கரங்களும் பக்க சேனைகளாகவும் அவனது வாள் பின்புற சேனையாகவும் பாவித்து போருக்கு தயாராக நின்றான். வந்து எதிரே நின்று போர் புரியும் அரக்கற்படை வீசிய ஆயுதங்களை பற்றி கடலில் தூக்கி எறிந்தான் அனுமன். கண்களில் தீப்பொறி பறக்க அருகில் இருந்த ஒரு இரும்பு தடியை எடுத்துக்கொண்டான். இருந்தனன் எழுந்தனன் இழிந்தனன் உயர்ந்தான் திரிந்தனன் புரிந்தனர் என நனி தெரியார் விரிந்தவர் குவிந்தவர் விலகினர் கலந்தார் பொருந்தினர் நெருங்கினர் களம்பட புடைத்தான். மின்னலை போல விரைவாக எழுந்த அனுமன் நிமிர்ந்து பார்த்தான். போர்க்களம் முழுவதும் கனப்பொழுதில் தெரிந்தான். எதிரிகளை அடித்தான். அரக்கர் அனைவரையும் களத்தில் ஒன்றாக அழியும்படி இரும்பு தடியால் அடித்து கொண்டான். அனுமனை பிடிக்க வந்த அரக்கர் படை அடியோடு அழிந்து போயிற்று. சம்புமாலை மட்டும் இப்பொழுது தனியாக நின்றான். தனித்து நிற்கும் நீ உயிர் பிழைத்து ஓடிப்போய் என்றான் அனுமன். ஆனால் சம்புமாலி மகா வீரன் அல்லவா? அப்படி கோலை போல் ஓடவில்லை. கோபத்துடன் சரமாரியாக அனுமன் மீது அம்புகளை செலுத்தினான். அவற்றை அனுமன் இரும்பு தடியால் அடித்து நொறுக்கினான். இரும்பு தடியின் கூரான பகுதியை பார்த்து ஒரு அம்பினை எய்து சம்புமாலி அதனை ஒடித்தான். தன் ஆயுதம் அறுபட்டது கண்டு அனுமன் மனம் செலுத்தான். சம்புமாலி விட்ட அம்புகளை தன் கையால் தடுத்தான். பின்னர் தாவி சென்று சம்புமாலியின் தேர் மீது குதித்து அவன் கையில் இருந்த வில்லை பிடுங்கி அவன் கழுத்தில் மாட்டி கீழே தள்ளினான். சம்புமாலி கீழே விழுந்து இறந்தான். அனுமன் தேரிலிருந்து கீழே குதித்து
அந்த தேரை தேரோட்டி குதிரைகளோடு தன் காலால் மிதித்து நொறுக்கி நசுக்கினான். கண்டவர்கள் ஓடி சென்று ராவணனிடம், ஐயனே, நம்மவர்கள் அனைவரும் போர்க்களத்தில் இறந்து போனார்கள், சம்புமாலையும் இறந்து விட்டான். இதை அனைத்தையும் செய்தது ஒரே ஒரு குரங்கு மட்டுமே. ராவணனுக்கு கோபம் தலைக்கேறியது. தானே சென்று அந்த குரங்கை பிடிப்பதாக சொன்னான். இதை கண்ட சேனை தலைவர் ஐவர் ராவணனிடம் சென்று, ராவணேஸ்வரா, கேவலம் ஒரு குரங்கோடு நீங்கள் சென்று போர் புரிவது நமக்கு அவமானம். வலிமையுள்ள ஒரு கருடன் கொசுவோடு மோதுவது போல் இருக்காதா? நீங்கள் போருக்கு போவதானால் உங்களுக்கு துணை புரிய வீரர்கள் இல்லை என்றல்லவா ஆகிவிடும். எனவே எங்களை அனுப்புங்கள், நாங்கள் போய் அந்த குரங்கை பிடித்து வருகிறோம் என்று அந்த 5 சேனாதிபதிகளும் கேட்டுக்கொண்டனர். அந்த 5 பேரின் பெயர்களாவன விருபாஷன், யூபாஷன், துர்த்தனன், பிரகசன், பாசகர்ணன் அப்படிங்கிற அந்த 5 பேர். சேனாதிபதிகளின் தூண்டுகோலை ராவணனும் ஏற்றுக்கொண்டு சரி, அவர்கள் போருக்கு போகட்டும் என்று சம்மதித்தார். அந்த படை தலைவர்கள் முரசு அறைந்து அரக்க வீரர்களை திரட்டி கொண்டு 50 பூதங்களைப் போல் சேனைகளோடு அணிவகுத்து சென்றனர். முன்பொரு காலத்தில் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேரனை தாக்கி அவனது நகரான அழகாபுரியோடு அவன் செல்வத்தையும் ராவணன் கவர்ந்து கொண்டு குபேரனை அங்கிருந்து துரத்தி விடுகிறான். அப்படி குபேரனிடமிருந்து கவர்ந்த அந்த பொன் நகைகளையெல்லாம் இந்த 5 படைத்தலைவர்களும் மேலே அணிந்திருந்தனர். அரக்கப்படை அனுமனை எதிர்கொண்டது. இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் பதைத்தனர். அனுமன் இந்த அரக்கர் படையை இன்றே அழிப்பேன் என்று அலைகடல் போன்ற அவர்களை பார்த்து பின் தனது தோள்களையும் பார்த்து கொண்டான். இந்த சின்ன குரங்கா இவ்வளவு அரக்கர்களை கொன்றது என்று அதிசயித்தது அரக்கர் படை. இதே நேரத்தில் அனுமனும் இந்திரனின் தலைநகரிலிருந்து கொண்டு வந்து அசோகவனத்தில் வைக்கப்பட்டிருக்கும் தோரண வாயிலின் மீது ஏறி நின்று தனது விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டான். அனுமனுடைய இந்த பெரிய உருவத்தை பார்த்ததும் அரக்கர்களுக்கு கோபம் வந்தது. அவன் மீது சரமாரியாக அம்புகளை எய்தனர். சங்குகள் முழங்கின, முரசுகள் ஒலித்தன, போர்ப்படை வாத்தியங்கள் அதிர்ந்தன. அரக்கர்கள் ஏராளமான ஆயுதங்களை அனுமன் மீது ஏவினர். அவைகளெல்லாம் அவனது உடலை தடவி கொடுப்பது போல் இருந்தது அனுமனுக்கு. ஆனந்தமாக அந்த சுகத்தை அனுபவித்தான். அரக்கர்கள் ஒருமித்து தாக்க வேண்டும், அப்போதுதான் அவர்களை ஒரே அடியாக அழிக்க முடியும் என்று எண்ணி ஒரு பெரிய இரும்பு தூணை கையில் எடுத்தான். அதனால் அடித்து அலை அலையாய் வந்த அரக்கர்களை கொன்று குவித்தான் அனுமன். அரக்கர் படை வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகு 5 படைத்தலைவர்களும் அனுமனை சூழ்ந்து நின்றனர். அனுமன் மீது அம்பு மழை பொய்தனர். அவற்றை எல்லாம் அவன் தன் கைகளால் தடுத்து நிறுத்தினான். படைத்தலைவன் ஒருவனது தேருக்குள் புகுந்து அதை வேகமாக இயக்கச் செய்யும் எந்திரம் ஒன்றை உடைத்தெறிந்தான். கடுமையாக போர் நடந்தது. அனுமன் அந்த 5 ஒருவர் பின் ஒருவராக யமனுலகம் அனுப்பி வைத்தான். அரக்கர் படையில் உயிர் பிழைத்தவர் என்று யாருமே இல்லை. இப்படி 5 படைத்தலைவர்களும் அவர்கள் அரக்கர் படையும் அனுமனால் அழித்து ஒழிக்கப்பட்ட செய்தி ராவணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அசோகவனத்தை பருவத்தேவர்கள் காவல் புரிந்து வந்தனர். அவர்கள் போய் ராவணனிடம் படைத்தலைவர்களும் படைகளும் அழிந்த செய்தியை சொன்னார்கள். ராவணன் கோப பெருமூச்சு விட்டான். நானே போருக்கு போகிறேன் என்று முடிவு செய்து கிளம்பினான். ஆனால் ராவணனுடைய மகனாகிய அக்ஷயகுமாரன் தந்தையை தடுத்து தானே போருக்கு போவதாக கூறினான். அக்ஷயகுமாரனோடு 12,000 இளைஞர்கள் மற்றும் 4 லட்சம் வீரர்கள் படைசூழ எந்திர பொறி அமைத்த தேர்களில் போருக்கு கிளம்பினார்கள்.